என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. வெகு நாட்களாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உலக மக்கள் எல்லோரும் ஜாதி மத பேதமின்றி பார்க்கிறார்கள், பார்த்து பழகுகிறார்கள். ஏன் அவர்களெல்லாம் யோகாசன ஆசிரியர்களாக கூட மாறி தான் பழகுவதோடு தான் சுற்றத்தாரும் நண்பர்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அவர்கள் நீக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில் நமது அரங்கிற்கு 2 பேர், ராஜ்குமாரி பொன்னம்மாள் 22 வயது, ஆர்கிடெக்டர், ஈரோட்டிலிருந்து நமது நிலையத்தில் 500 அவார்ட்ஸ் டீச்சர்ஸ் ட்ரைனிங் படித்துக்கொண்டு இதை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என் நோக்கோடு ஆசிரியர் பயிற்சி யோகாசனத்தில் பயின்று கொண்டிருக்கிறார்கள். ஹர்ஷவர்த்தினி 22 வயது, கிராஃபிக் டிசைனர், மீடியாவில் இருக்கிறார்கள். அவர்களும் இங்கே வந்து 500 அவார்ட்ஸ் டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த யோகாவில் டீச்சர்ஸ் ட்ரைனிங் படித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் முதலாக ஒற்றைக்கால் தனுராசனத்தை செய்ய போகிறார்கள். எங்கே அப்படியே ஒருவருக்கொருவர் நேராக படுத்துக்கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். கொஞ்சம் பின்ன போகுமா? நன்றாக காலை மேலே தூக்குங்கள். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், ஏன் விஞ்ஞானமய கோஷம் கூட இதில் சற்று இயங்க வைக்கப்படுகின்றது. ஆனால் முக்கியமாக தனுராசனம் என்பது அன்னமய கோஷத்தையும் பிராணமய கோஷத்தையும் தான் அதிகமாக செம்மைப்படுத்தக்கூடிய ஆசனம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீரணக்கருவியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கர்ப்பப்பை, இவைகளிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்க வல்லது. இதை விட்டுவிடுங்கள். நீண்ட மூச்சு இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை மடக்கி செய்ய வேண்டும். முதுகெலும்பு அழகாக வளைக்கப்படுகிறது பாருங்கள். முதுகெலும்பை வளைக்க ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், நமது இளமை தள்ளி போடப்படுகிறது, வயோதிகம் தள்ளி போடப்படுகிறது. மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை வலது காலை மடக்கி செய்யுங்கள். ஒரு 20 எண்ணிக்கை காலையிலும் மாலையிலும் பழகுமையானால் முதுகெலும்பில் உள்ள L4 L5 உள்ள பிரச்சனைகள், கழுத்தில் உள்ள ஸ்பாண்டிலைசிஸ், அங்கே எலும்பு தேய்தல் போன்ற பிரச்சனைகளெல்லாம் நீங்கிவிடும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்போ எழுந்து உட்கார்ந்து ராஜகோபாலாசனத்தை செய்ய வேண்டும். அங்கே பார்க்கணும். முழுமையாக அற்புதமாக செய்கிறார்கள். ராஜகோபாலாசனம் பல வகையில் உள்ளது. இதில் உள்ள வேரியேஷன்ஸ் மருந்து பெட்டி ஆசனம் என்று கூட சொல்வார்கள். அந்த காலத்திலே ராஜாக்களுக்கு ஒரே ஒரு மருத்துவர் தான் அந்த அரண்மனைக்கே இருப்பார். அதற்கு ஒரு மருந்து பெட்டியை கையில் தூக்கி கொண்டு செல்வார். அதில் எல்லா வியாதிகளுக்கும் மருந்துகள் இருக்கும். அந்த மருந்து பெட்டி எப்படி இருக்கிறதோ அதே சைஸில் இந்த ஆசனம் இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு ராஜகபோடாசனம், மருந்து பெட்டி ஆசனம் என்று வைத்திருக்கிறார்கள் நமது முனிவர்கள்.
மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது மாற்று காலை மடக்கி செய்யுங்கள். எத்தனை வளைவு நெளிவுகள் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். கை பந்துக்கிண்ணம் விட்டு நன்றாக செயல்படும். இடுப்பு வளைக்கப்படுகின்றது, கால் வளைக்கப்படுகிறது. கால் பந்துக்கிண்ணம் முட்டு, கால் முட்டு, கரண்டை முட்டு, கைகளிலே உள்ள அத்தனை ஜாயிண்ட்களுக்கும் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. எத்தனை உறுப்பு ஒரே ஆசனத்தில் செயல்பட வைக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அவர்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கப்படுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். அவைகளை பழகினால் அதிகப்படியான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. பல்வேறுபட்ட உடல் உறுப்புகள் செம்மைப்படுத்தப்படுகிறது. அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீக்கப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். மற்ற விளையாட்டுகளில் இது போன்ற வளைவு நெளிவு சுழிவு எல்லாம் கிடையாது. அதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது ஒரு 40 வயதுக்கு மேல் போய்விட்டால் உயரந்தாண்டுதல், நீளந்தாண்டுதல், ஓடுதல், சாடுதல், குதித்தல் இவைகளெல்லாம் நம்மால் செய்ய முடியாது. திருமணத்துக்கு பின்பு அவைகளெல்லாம் நாம் செய்ய முடியாது, போகவும் முடியாது. இது நமது எந்த வயதிலும் வீட்டில் இருந்து கொண்டே செய்து கொண்டே போகலாம். எந்த செலவும் கிடையாது. ஆகவே இது போன்ற அற்புத கலையை நீங்கள் பழகுவதோடு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து உலக மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.